என்னடா அருண், உன் வாழ்க்கைக்கு ஒரு வசந்த காலம் வருமா? நாங்களே சரக்கு அடினான கூட அடிக்க மாட்டேன், இப்ப சரக்கு இல்லாம இருக்கவே மாட்டேங்கிற. டே, இந்த குடியால தான் பாசமா இருந்த எங்க அண்ணனை சண்டை போடுற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு காரணம் நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி. அது மட்டும் இல்ல, என்னோட காதல் தோல்வியும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. டேய், எதுக்குடா சண்டை போடணும்? பேசாம நான் சொல்ற மாதிரி நீ கேக்குறியா? சொல்ற மச்சி. ஏண்டா பேசாம உனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுறா அண்ணான்னு உன் அண்ணன் கிட்ட கேக்குறது. ஏன் கம்பெனிக்கு உன்னை நான் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஆமா, உங்க அண்ணி ஏதோ 4 வருஷமா புள்ளையே பத்துக்காம இருக்கிறாளாம், அது என்னோட உண்மையா? ஆமாடா மச்சான், இப்போ அதுக்கு என்ன? ஏண்டா பேசாம நீயே ஒரு குழந்தைய கொடுத்து உங்க அண்ணிய அம்மாவாக்கிற. டேய், ஏதோ ஜாலிக்காக உன் கூட தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன், இதெல்லாம் எப்பட்றா? டே அருண், ஒரு வாலிபனுக்கு அது மட்டும் போதாதரா, பொண்ணுங்களோட விஷயத்திலயும் கொஞ்சம் அனுபவம் வேணும்டா. நீ அடுத்த ஓட்ட போய் அவஸ்தைப்படுறத உன் அண்ணிக்கிட்ட போய் கேளு, அருமையா கத்து கொடுப்பாங்க. டே, எங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்ன இருந்திருந்தா இத்தனை வருஷமா ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறோம். சாடமாடியா ஏதோ பேசிருக்கலாம் இல்லடா. அதுவும் இல்ல, எங்க அண்ணன் நினைச்சா தான் பயமா இருக்குது. ஏண்டா முட்டாள் மாதிரி பேசியிருக்காதரா? ஏண்டா நீ போய் உன் அண்ணன்ட்டு ஏண்டா கேட்குற? உன் அன்னைக்கு தாண்டா கண்ணியே வைக்கிற. ஒருவேளை எங்க அண்ணி எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா வம்பா போயிடாதா? டே, அங்க தாண்டா நீ தப்பே பண்ற. இந்த மாதிரி விஷயத்த எந்த பொண்ணுமே தான் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா சொன்னா குடும்பமானம் போயிருமேன்னு பயப்படுவாங்கடா. அது மட்டும் இல்ல, தீப்பெட்டிக்குள்ளேயே தீக்குச்சி இருந்தாலும் அதை எடுத்து ஒரசினா தானே தம்பி பத்தோம். அவங்க ஒரு தீப்பெட்டி, நீ ஒரு குச்சி, அத உரசி பாடுறா மச்சி. சரி, நான் முயற்சி பண்றேன். ஆமா, நீ இந்த அளவுக்கு பேசுறிய, உனக்கு ஏதோ அனுபவம் இது இருக்குதா? டே அருண், உன் நண்பனை பத்தி உனக்கு 10% தாண்டா தெரியும், போக போக முழுசா தெரிஞ்சுக்குவ. நீ குடிச்சது கோட்ரு, முடிஞ்சது சாப்ட்ரு, போய் முடிச்சிரு மேட்ரு. டேய் இருங்கடா, அன்னைக்கு பாட்டு இருக்குது, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். DJ Alapura. DJ Alapura.
DJ Alapura. DJ Alapura. நதியா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா. எங்கம்மா மாப்பிள்ளை தம்பிலாம் காணோம்? பா, வந்த உடனே நான் எப்படி இருக்கேன்னு கேட்காம அவங்கள பத்தி கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாப்பா? அதுக்கு இல்லைம்மா, என் பொண்ணு நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு ஒரு 4 பேர் 4 விதமா பேசக்கூடாது இல்ல? பா, நீங்க பாவம் பண்ணி பார்க்குறீங்க. நான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீங்க எனக்கு ஒரு மாடி வீடு கட்டி கொடுக்கணும். மாடி வீடு கட்டி கொடுத்தோம்ட்டோம் மனசுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமாம்மா? அப்பா, இந்த மழுப்புற வேலையெல்லாம் வேண்டாம். முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. இதோ உங்க மாப்பிள்ளையே வந்துட்டாரு, பேசுங்க. வாங்க மாமா, எப்பமா வந்தீங்க? உட்காருங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன். என்னாச்சு மாப்பிள்ள? எதே தம்பிய வீட்டை விட்டு வெளியேற்றான்னு கேள்விப்பட்டேன். என்ன மாமா பண்றது? குடும்பம்னு வந்துட்டா பல பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு கொண்டு வரதான் மாப்பிள்ள பண்ணையும். மாமா வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இல்லை மாப்பிள்ள, சாப்பாட்டுக்கு என்ன பரவாயில்ல, ஒரு அர்ஜென்ட் வேலையா கோபால் தலைவர்கிட்ட ஒரு 50 ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. வியாபார விஷயமா அப்படியே பாட்டு போலாம்னு வந்தேன். அடுத்த ட்ரிப் வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு போறோம் மாப்பிள்ள. சரிங்க, சரி. என்னங்க, எங்க அப்பா எங்க போயிட்டாரு? அது ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலையான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, என்னங்க என்னங்க ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீங்க மறக்காம செய்யணும். நாம எப்பங்க அது இங்க பாருங்க, நீங்க எனக்கு தப்பாலாம் நினைக்க கூடாது. பரவாயில்ல, கேளு கேளு. நீங்க எப்போ பாரு இப்படி காடு தோட்டம்லாம் அலையாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காடு தோட்டையெல்லாம் விற்றுட்டு நம்ம டவுனுக்கு கூடி போயிடலாங்க. அருமையா இருக்குதுரி நாயம். வாய மூடு. நான் தெய்வமா மதிக்கிறேன், இந்த பூமியை வைக்க சொல்றியா? ஏய், இது நெல் விளையிற பூமி இல்லை, பொண்ணு விளையிற பூமி. அந்த பூமியை வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது? ஏங்க, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணி நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாம் நம்ம செய்கிற செலவுக்கே சரியாக போயிடுது. இங்கே பாருங்க,
நீங்களும் எங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். என்னடி வசதி வசதின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கிற? அன்னைக்கு அப்படித்தான், இந்த வீடு பிடிக்கல வேற வீடு கட்டி கொடுன்னு சொல்ற. கூட பிறந்த தம்பியும் ஒட்டிச்சவர் ஆகிட்ட. சொகுசா வாழ்றவ என்னையே நீ கல்யாணம் பண்ணிட்ட. ஒரு என்னை விட நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா பகட்டா வாழலாம்ல. என்னங்க எடுக்க முடுக்க பேசுறீங்க? அப்புறம் எனக்கும் பேச தெரியும் சொல்லிட்டேன். ஏய், உன் நடவடிக்கையை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ போற போக்கே சரியில்லை. முதல்ல புருஷனுக்கு அடங்குற பொண்டாட்டிய வாழ கத்துக்க. வார இருந்து செருப்பு காலுக்கு ஆகாது. வாழ்க்கை மீறின பொண்டாட்டி வாழ்க்கைக்கு ஆகாது. என் வாழ்க்கைக்கு மீறின பொண்டாட்டியா என்ன இருந்தா இரு, இல்லைனா எனக்கு தேவையில்லை. அப்போ உங்களுக்கு பொண்டாட்டி தேவையில்லை. உங்களுக்கு பொண்டாட்டிங்கிறவங்க ஆக்கி போறதுக்கும் அவுத்து போறதுக்கும் மட்டும்தானா? ஏன் எங்களுக்குன்னு மனசுக்குள்ள எந்த ஆசாபாசமும் இருக்கக்கூடாதா? அப்புறம் எதுக்கு இத்தனை நாளா என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க? இதை கேட்கிற பாரு நியாயமான கேள்வி. நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றான்னு நானும் கேட்டேன். ஆனா நீ உன் சுயநலத்துக்கு சொல்றதாண்டி இப்பதாண்டி எனக்கு தெரியுது. அப்படின்னா நீங்களும் உடல் ரீதியாக தான் என் மேல ஆசை வச்சிருந்திருக்கீங்க. என் மேல பாசம் கட்டுற மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. எந்த ஒரு பொண்ணுமே வசதியாகவும் நல்ல கௌரவமாகவும் பழக்கணும்னு தாங்க ஆசைப்படுவா. இப்படி உங்களை மாதிரி கஞ்சத்தனமா வாழணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, காடே கதின்னு கிடக்குற உங்க கூட வாழணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. தான் எங்க அப்பா வீட்டுக்கு போய் நல்லா வாழ்வேன். ஏய் இல்ல, போறவள எதுக்கு போறேன்னு நான் தடுக்கல. ஆனா நீ போனாலும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். லட்சுமணன் கழிச்ச கோட்டை சீதை தாண்டி போனான். அவ பட்டப்பாடு என்னன்னு கதையில படிச்சிருப்ப. இந்த புருஷன் பேச்ச மீறின பொண்டாட்டியா நீ போற, உனக்கு காலம் தாண்டி பதில் சொல்லும். என்னம்மா அது? கொஞ்சம் நில்லு. என்னப்பா? அப்பா என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் உள்ள போய் பேக் வச்சுட்டு வரேன். பேக்க வைக்கிறது இருக்கட்டுமா, மாப்பிள்ளை வரலையா? அவரு வீட்டில் இருக்காரு. நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். என்னப்பா புரியல? இனிமே நாங்க போக மாட்டேன். இது ஒண்ணும் உன் வீடு இல்லம்மா, இது என் வீடு. முதல்ல வெளியே போ. அப்பா இதப்பா, உன் புருஷன் கூட வந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல உனக்கு இடம். என்ன பாக்குற? துணிமணியை தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போனா உன்னை வாடா கண்ணான்னு கொஞ்சம் பட்டு பத்தில வச்சு கொஞ்சம் நினைச்சியா? இந்த ரங்கசாமியோட ஒரு முகத்தை பார்த்திருப்ப, இன்னொரு முகத்தை பார்த்திருக்க மாட்டேன். அப்பா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு பரம்பரை கௌரவமா வாழ்ந்த என்ன பல பேத்துக்கு முன்னாடி தலகுமி வைக்கிறியா? அப்பா நான் என்ன சொல்றேன்னு ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் புருஷனாட போய் புத்தியா பொழைக்கிற வழி பாரு. அப்பா நானும் கௌரவமா வாழணும்னு நினைச்சதாப்பா. அதனாலதான் அவர்கிட்ட தனி கொடுத்துல போலான்னு கேட்டேன். அவரு வரல.
உங்க தம்பியை பிரிச்சு வச்ச. தினம் தினம் அடுப்புல உட்காந்துட்டு அவருக்கு என்னால சமைச்சு போட முடியாதுப்பா. இனிமேலும் என்னால அந்த சுடுகாட்டுல வாழ முடியாது. உன் வாழ்க்கை நீ தானே தேர்ந்தெடுத்த, நீ வாழ்ந்துதான் ஆகணும். இங்க பாருங்கப்பா, என்னோட படிப்புக்கும் வசதிக்கும் என்னால் அந்த பட்டிக்காட்டா கூட வாழ முடியாது. நீ பிறந்த வீட்டுல காரு பங்களான்னு வாழ்ந்த, அதே புருஷ வீட்லயும் கிடைக்கும் நினைக்க கூடாது. வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்குமா. அப்பா, என்னால அப்படி வாழ முடியாதுப்பா. ஓ, அதனால தான் அந்த குடும்பத்தை நடுவிதை கொண்டு வந்தியா? மா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் குடும்ப ரகசியம் வெளியே வரக்கூடாது. ஒரு விஷயத்தை ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி நாடகம்னு சொன்னா அந்த குடும்பம் நாசமாக போகும். என்னப்பா, எனக்கு சாபம் கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க, நான் படிச்சிருக்கேன். நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன். எல்லாம் இருந்தும் உன் புருஷமும் கூட இல்லையம்மா. இப்பயே உன் புருஷ வேற கல்யாணம் பண்ணிட்டா நீ என்னம்மா பண்ணுவ? இத பார், சமையல் கெட்டு போனா ஒரு நாள் நஷ்டம், அறுவடை கெட்டு போனா ஒரு வருஷம் நஷ்டம் எனக்கு. ஆனா கல்யாண வாழ்க்கை கெட்டு போனா ஆயுசு முழுவதும் நஷ்டம். நான் எதுக்கு தெரியுமா உன்னை அடிக்கடிக்க பார்க்க வந்தேன் உன் வீட்டுக்கு? வாழ்க்கை நடத்துற வரிசையாக தான். ஏப்பா, பெத்த பொண்ணுக்கிட்ட நீங்க இப்படி பேசினா நான் எங்கப்பா போவேன்? செத்து போ. நீ எங்கேயும் போக வேண்டாம். உன் புருஷனோட போய் புத்திய போலாகிற. இன்னமே இங்க வந்தீனா உன் புருஷன் கூட தான் நீ வரணும். தனியா வந்தா என் வீட்டுல இடம் இல்ல. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அங்க இருக்க முடியாதுப்பா. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நான் இங்க இல்லைன்னா கூட அங்க கூட போய் இருந்துக்குவேன். உன்னை சொல்லி தப்பு இல்லம்மா. உன்னை 10ஆவதோட நிறுத்தி பாவனி டவரியோட விட்டுருந்தனா பக்குவமா நடந்திருப்ப. உன்னை பாரி வரைக்கும் நீ படிக்க வச்சு பட்டத்தாளி ஆகி ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாரு. இதுவும் பேசுவ, நீ இன்னமும் பேசுவ. அப்பா, எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நான் வெளியில போக தயாரா இருக்கேன். ஆனா அப்படி நான் வெளியில போனா அது உங்களுக்கு தப்பா அவமானம். அதனால நான் அங்கேயே போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே நீங்களே கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நான் என் புருஷ வீட்டுக்கே போறேன். அவமானமே எனக்கு போதும். இன்னும் என்ன எனக்கு வேணும்? இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்க கூட வாழ மாட்டேன். எனக்கு இப்பயே டைவர்ஸ் கொடுத்துரு. ஐயோ கடவுளே, உன்னை நம்பி வந்து என் தம்பியை கொண்டு ஆசிரமம் சேர்த்திட்டேன். இவன் யாருக்கிட்ட போவேன், எவங்கிட்ட போவேன், எங்க போனே தெரியலையே. கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் கொடு. என்ன வந்த உடனே நாய் குலைக்கிற மாதிரி பப்போன்னு குலைச்சிட்டே இருக்கிறது. ஏங்க, நான் ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்கிறேன், நீ நாய்ங்கிறியா? நீ எங்க போன கேட்ட? எங்க தலைவர் கோபால் சும்மா தான் இருக்கிறாரு. போனீங்கன்னா குடுவருக்கு நல்லா குடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, டைவர்ஸ் தான் வேணுமா? ஆமா.
பத்தினி என்னடா நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு தான். ஆமா ஆமா அதுக்காக என்ன குறைச்சி எடை போடாத. வாடி போய் பழகலாம். போயாங்க. இவரு ஆசை மட்டும் அண்டாண்டா வச்சு என்ன பண்றது? ஏயா இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ஆடிச்சு போய் ட்ரைனிங் எடுத்து வருவியா? ஏயா வயிற்று பசிக்கு சாப்பிடலாம், உடம்பு மறைக்க துணி போடலாம், ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எங்கேயே போவேன்? நான் குளத்தூர் கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து தொப்பல்ல குத்தி விட்டுமா செல்லம். வாடி அதெல்லாம் போட போயிட்டு வாடி பழகலாம். என்ன ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி தான் பழகலாம், வேற என்ன பண்ண முடியும்? ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனையா? இது தட பெரிய. சரி, கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? எப்ப கல்யாணம் ஆச்சு? 2 நாள் ஆகுது. ஏயா பையனை பேத்து வச்சிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க என்னடா தகப்பனியலாம்? தகப்பனே இல்ல, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. ஆமா, அதுக்குள்ள அவங்ககிட்ட என்னடி குறைய கண்டுபிடிச்சு விட்ட? கேளு. சரி, இதெல்லாமா பெத்தங்க சொல்லி கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 3 8 டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு. இங்க வரையா ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு கட்டில் அடி பண்றானா போய் எண்ணெய் விட்டுட்டு இருக்கிறான். இங்க வர எண்ணெய் எதுக்கு விடணும்? எங்க எண்ணெய் விடணும்? ஏண்டா டேய் ஏண்டா எண்ணெய் எங்கடா விட்ட? அவனே கேளு. உன் பையனே கேளு. கிரீசத்தோட இருக்க வேண்டியதானே? அவட தப்பு பண்ணிட்டனா? ஏன் பத்தனே என்னடா ஒழுங்கா உனக்கு சோத்துக்கெல்லாம் வாங்கி போடுறானா? போடுறான். துணியெல்லாம் துவைச்சு போடுறானா? போடுறான். வீட்டுக்கு மளிகை சாமானம்லாம் வாங்கி போடுறானா? அதெல்லாம் போடுறான். முன்ன என்னடி உனக்கு நோக்கடா அவங்க கூட பொழைக்கிறதுக்கு? போட மாட்டேங்கிறானே. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சிப்பரின் கோர்ட்லயே இடம் இல்லை. டேய் இவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றா. நான் இவளுக்கு சோறாக்கி போடுறேன் போடல அப்பாற்பட்ட விஷயம், இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் கொடுக்கல அப்பாற்பட்ட விஷயம். நீ யாரா முதல்ல நடுவில் வந்து நாட்டா மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு யார் இவன்? அவர் யாரு தெரியா? அவர்தான் என்னோட ஆசை அத்தை மகன், என் அழகு சுந்தரம். மாமா நீ என் பக்கத்துல வா, உன் பக்கத்துல நிக்காத, செத்த குஞ்சாங்கிட்ட நிக்காத. எங்க இருந்துடா வருவீங்க எனக்குனே குடைச்சல் கொடுக்கறதுக்கு? தாய் மாமன் நாய் மாமன்னுட்டு. சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தெரியாது. நீ வந்து சொல்லி விடுற பெரிய புடி மாதிரி பேசுறிய. நான் என்ன மயிருக்குடா சொல்றேன். ஏன்டா பொண்டாட்டி நீங்க கட்டிக்குவீங்க, வேலை மட்டும் நான் பார்க்கணுமா? ஆமா எனக்காக சொல்லி தர மாட்டேன். ஐயோ தங்கம், உனக்கு நான் சொல்லி கொடுக்காத இருப்பனா? சரி நீ உள்ள போய் பண்ணினா எனக்கு தெரியாது. அதனால இங்க இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி காட்டுங்க. ஐயோ இங்க எப்படி பண்ண முடியும்? எனக்கு ஒரு பயங்கரமா குளிருது, இதெல்லாம் நான் பண்ண முடியாது. நான் என்ன நினைச்சேன்னா இத்தனை ஜனங்க இருக்கிறாங்களே இங்க எப்படி பண்றதுன்னு கேப்பான்னு பார்த்தா இவளுக்கு ஜனங்க பாக்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது, பனிக்கு குளிர்னு தான் பாக்குறான். மாமா நம்ம பண்ணி காட்டலாம். ஐயோ பண்ணியே தான் காட்ட முடியும், எதையும் காட்ட முடியாது. நான் என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடத்தி காட்டினா தான் நான் அடுத்தது உள்ள போறதுக்கு. சரி காமிச்சிருவோமா? மாமா உனக்கு சம்மந்தம் தானே? அவளம் திருத்த என்னடி கண்ணு இப்படி கேட்டுவிட்ட? களிய கரைச்சி குடிக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்சா திங்க மாட்டேன்னா சொல்றேன். ஏய் அவ சொல்றான்னு தாண்டப்பா டூட்டி பாக்குறேன், ஒழுங்கா பாத்துக்கா. ஒரு தடவை தான் பண்ணுவேன், அப்புறம் அதில் விட்டு போச்சு இதில் விட்டு போச்சுன்னா மறுபடியும் நம்மளால பண்ண முடியாது. ஆமாயா நல்லா பாத்துக்கோ, ஒரு டைம் தான், திரும்ப கேட்டுட்டு கூடாது. ஆரம்பிக்கலாமா? துணி பாடுற 2 பேத்துக்கு மேட்சிங் என்னமா கட்டண புரட்ச போட்டாட்டி மாதிரி. ஆமாடா நீ சத்த குஞ்சா. சரி மாமா நீ மாமா நான் போ. டேய் இவ டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறாளா இல்லையா? அவன் வாங்கி கொடுத்துருவான். சரி நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறீல, அப்போ அது ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துரு, அப்பப்போ பார்த்து நானே இதை ட்ரை பண்றேன். ஏன்டா பொண்டாட்டி அடுத்தவன் ஃபர்ஸ்ட் நைட் பண்றான், அத கூட ஒழுங்கா பார்க்காம நீ என்னடா மயரவா புடுங்குற? நான் ஆடியன்ஸை பார்த்துட்டு இருப்பேன்ல பாரு நாய் வீடியோ கேக்குது உனக்கு. வீடியோ எடுத்துட்டு வந்து நான் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன்ல. ஆமா இருக்கிறதே நீ ஸ்டேஜ் பின்னாடி கூட போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்க பண்ணாலும் ஸ்டேஜ் பின்னாடி போலாம். ஐ அப்ரிஷியேட் யூ. சொல்லி காட்டலாம். பேசாம ஆடியன்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கறாங்கடா. டேய் சீக்கிரம் பண்றா. பேசாம இவனை மறந்து வச்சு கொண்டு விடுவேன். டேய்
பொண்டாட்டி அடுத்தவன் கட்டி பிடிச்சா பொங்கணும்டா. இங்கெல்லாம் போக முடியாதுடா. பொங்கறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல மாமா, எல்லாம் செத்து போய் கிடக்குது. அங்க பொங்கறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. நீ அதெல்லாம் ஒண்ணு சொல்லாத, வேற ஏதாவது சொல்ல. டேய் நீ ஒழுங்கா பாத்துக்கா, பண்றேன். சரி சரி சரி, சீக்கிரமா சீக்கிரமா. என்ன பாவாடை தூக்கிட்டு வர்ற? ஆட்டு ஆயா செம ஆர்வத்தோட போவாளாட்டுக்குது. என்ன ஒரு தலை தாட்டிட்டு மலைக்குது, வேற எதுவும் பண்ண முடியாதாட்டுக்குது. எங்கடா போனாளுக்கு காணும். நம்மளாலே வேலை செஞ்சு வேலை செய்ய முடியறப்பா. என்னடா அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன்டா டேய் நல்லா பாத்தியா? எங்கடா நான் நல்லாவே பார்க்கவே இல்லடா, கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். நான் அந்த குள்ளா போட்டுட்டு இருக்கிறோம், என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். என்னது இது? ஏண்டி என்னதான் காமெடி பண்ணாலும் உள்ள போயிட்டு வந்தவொடனே வாந்தி எடுத்தா எப்படி? அவன் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு மறிச்ச கணக்கில் கட்டில படுத்து பெரட்டி எடுக்கிறான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. போன ஒன்னா வாந்தியா? மாமா எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போலவே இருக்கு. மாங்காய்க்கு நான் திருட்டுக்கு போனதான். ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்துட்டானாட்டங்குது. எவனா இருக்கும்? ஏண்டி உள்ள போய் ஒரு அரை பிட்டு தான் போட்டாங்க, அதுக்குள்ள நீ சினை ஆயிட்டாங்கற. ஏய் அது என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கா. நான் உங்ககிட்ட இருந்து போல பண்ண முடியாது, நான் வரேன்டா சாமி. நில்றா, எங்கடா போற? மம்மிக்கு வா, அவன் சரியா பார்க்கல. நாம இன்னொரு ஐயோ அவட்டாலே ஓட மாட்டாளடி. நம்மளால முடியாது அடி ஆயா. மாமா ஊனிதான் கை ஊனிதான் எந்திரிச்சு வந்து எனக்காக டேய் டேய் அவளே விட்டாலும் இப்ப நான் விட போறது இல்ல. எனக்கு இங்கடா நீ நவரு, நீ நவரு. போட முடியும். டிஸ்டர்ப் பண்ற. எப்படியாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயிலா இன்னைக்கு எனக்கு நீ சொல்லிட்டு போற, தெரியுதா? குடிக்கிறதோட மூளைப்பாதையில போய் மருந்து வாங்கி குடிச்சு செத்து போயிடுறான். கோட்டர் வாங்கி கொடுறான்றா. மூளைப்பாலை எங்கடா மருந்து கிடக்குது? கோட்டர் வாங்கி கொடுன்னு நாடகம் முடிஞ்சோடனே 200 பணம் கொடுக்காத அவனை கொண்டு போற. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்பிட்டு வாழ தொடலாமா. பூ போட்டு படிக்கலாம் புது பாட்டு. ஆமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்பிட்டு வாழ தொடலாமா. வளர்ந்த பொண்ணு கும்மி அடிக்க, துள்ளுது மனசு இப்போ தந்தை அடிக்க. பட்டாள வீரன தொட்டு மடக்க, கட்டான மாதுளர மொட்டு வெடிக்க. காத்திருக்கை கண்மணியை காண
ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா விடவா சுற்றியுள்ள வேலிகளை பெற்று விடவா இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப பங்காட்சி நேரம்தான் சூடு கிளப்ப ஆடி மாசம் புள்ள ஆடி பாப்பம் புள்ள ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா ஆமா ஆமா அதுதானே அதுக்காக விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலரடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாம் அண்ணே எங்க இருக்கிறீங்க? அண்ணே அன்னைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சு, தாறுமாறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நட ஏன் தம்பி, நான் தான் உங்களை அப்படி ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. அண்ணே இனிமே என்னை தம்பி தம்பின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா நான் உங்கள் கொழுந்தனாரு. தம்பி நீங்கள் என் கொழுந்தனாராக இருந்தாலும் எனக்கு நீங்கள் குழந்தை மாதிரி தான். குழந்தையா இருந்தவன் தான் வளர்ந்து ஆளாயிட்டேன். நீங்கள் வளர்ந்து ஆளாதனால தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்கள் அண்ணன் பொண்ணு தேடிட்டு இருக்காரு. ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டா எப்படி நான் நடத்துறேன்னு எனக்கு தெரியாதே. அதெல்லாம் உங்களை கட்டிக்க போறவ கச்சிதமாக கற்றுக் கொடுப்பா. இருந்தாலும் ஒரு சம்சாரத்தை எப்படி சந்தோஷமா வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதே. ஓ தம்பி, அதெல்லாம் தாலி கட்டிட்டாவே இல்லை தானா தெரிஞ்சிடும். அண்ணே அது சம்சாரத்தோட எப்படி சல்சா பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அண்ணே உங்ககிட்ட ஒரு தடவை ஊத்திக்கு பார்க்கலான்னு இருக்கிறேன். குழந்து பேசு. நான் உன்னோட அண்ணி அம்மா மாதிரி. எப்ப என் புருஷனோட தம்பிக்கிறதுனால தான் பொறுமையா இருக்க. இதுவே வேற எவனாச்சும் இப்படி பேசியிருந்தா வெட்டி போட்டிருப்பேன். அண்ணே 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 அவசரப்படாதீங்க. நான் முத கேட்டதுல மோகத்தை அடிச்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா அதோட அர்த்தம் என்னால புரியும். ஆனா எங்க அண்ணனை கட்டிட்டு நீங்க என்ன சுகத்தை கண்டீங்க? காடே கதின்னு படாத பாடுபட்டு என்ன புண்ணியம்? அண்ணே உங்களுக்கு ஒரு ஒத்த புள்ள தர முடியல. இந்த அடியனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளோ பண்ண பார்த்துக்கலாம்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின
செருப்பாலே அடி. போங்கண்ணே, இவ்வளவு தூரம் சொல்ற புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு இலவசமா குழந்தை கொடுக்கறேன்னு சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. டேய், நீ இப்படி பேசுறது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது உன்னை கொன்றுவாரு. ஓ, அதுக்கு தான் பயப்படுறியா? இல்லைன்னா வந்துருவியா? நாலு செவத்து கோடுகள் நடக்கிற நல்ல காரியத்தை எதுக்கு நம்ம வெளியே சொல்லணும்? ஒருவேளை குழந்தை என்ன மாதிரி பிறந்துட்டா பயப்படுறியா? கவலைப்படாத, வேற பக்கம் போனது தான் வித்தியாசம் தெரியும். கூட பிறந்தவன் தானே, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அவரோட தம்பி தானே. டேய், நீ அவரோட தம்பியா இருக்க முடியாதுடா. ஏன்னா அவரோட தம்பியா இருந்திருந்தோம் இப்படி பேச மாட்டேன். இங்க பார், உங்களுக்கு வேணா அப்பா ஒன்னா இருக்கலாம், ஆனா அம்மா வேற வேற தானே. அந்த ஏனோங்க எனக்கு வேண்டாம். நாம ஒண்ணு சேர்ந்து ஆகணும். ஒண்ணு அவசரம் இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லு. ஆமா, பத்தினி படுக்க சொன்னா தானே நீ பதறணும். உனக்கு ஏன் எறியணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமானவ தானே. என்ன பாக்குற? இது பகவானோட வாக்கு. பத்திரமா இருந்துங்க, இல்ல பங்கப்பட்டு போயிருவ. ஏங்க, வீட்டுல யாரும் இல்லைங்களா? ஏங்க, இது ரேகா வீடு தானே? ஆமாங்க. ஆமாம், நீங்கள் யாரை பார்க்கணும்? நான் ரேகாவோட ஃப்ரெண்டு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், அவங்கள எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? இன்னும் அவனுக்கு என்ன சொந்தக்காரரா? இல்லைங்க, சொந்தம் இல்லைங்க. காலேஜில் 2 பேரும் ஒன்றா படித்தோம், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏங்க, இதை முதல்ல சொல்லிருக்க மாட்டீங்க. இருங்க, ரேகாவை கூப்பிட்றேன். சின்னம்மா, சின்னம்மா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க. அருண், சின்னம்மா, கரும்பு காடு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். அவருக்கு டீ வச்சு கொடுத்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி, நான் வந்துடுறேன். வாங்க அருண், எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்கிறேன். போறவன் யாரு? உங்க வீட்டு வேலைக்காரனா? அது 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 வந்து என் வீட்டுக்காரு. என்ன, என்கிட்டயே பொய் சொல்றியா? நாம ரொம்ப நாளா சந்திக்காம போனதுனால பொய் சொல்ற நீ. இந்த அழகு தேவதைக்கு
அவன் தான் கணவன் சொன்னா யாரு நம்புறது? இங்க பாரு, இந்த தாலிக்கு சொந்தக்காரரு அவருதான். என்ன ரேக்கா உளர்ற? அந்த காற்று அவனுக்கு புருஷனா? எப்படி ரேக்கா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவனுக்காகவா நீ என்ன வெறுக்கிற? இங்க பாருங்க, நல்லவரோ கெட்டவரோ அவர் எனக்கு புருஷன் ஆயிட்டாரு. என் புருஷனை பத்தி இப்படி தப்பா பேசுறது சரியில்லை. சாரி, உன் புருஷனை நான் தப்பா பேசல. எனக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அருண், நீங்க வந்தது தப்பு இல்லை, ஆனா காலை கடந்து வந்துட்டீங்க. நான் தான் அன்னைக்கு என் முடிவை சொல்லிட்டேனே. மனசார ஆசைப்பட்டவனை கைப்பிடிக்கிறது தானே காதல். என் சூழ்நிலை நீ புரிஞ்சிக்காம பேசுறியே. நீங்க தான் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என்னால உங்களை மறக்க முடியாதுங்க. நான் மறக்கவும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்ம பிரியருக்கு காரணமா இருந்தது. அப்படி என்ன உனக்கு சூழ்நிலை வந்துச்சு? இங்க பாருங்க, போறவரு வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த அத்தை மகன்தான். சின்ன வயசுலயே அவரு அவங்க பெத்தவங்களை இழந்துட்டாரு. எங்க அப்பா தான் எடுத்து வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் சாகும்போது இவனை நீதான் கண் கலங்காம பார்த்துக்கணும், அவனுக்கு என்னைக்குமே நீதான் துணையா நிக்கணும்னு கையை பிடிச்சு கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சாரி ரேக்கா, உன் நிலைமை தெரியாம நான் பேசிட்டேன். நான் வரேன். அருண், இப்போ நீங்க எங்க போறீங்க? எனக்குன்னு யார் ரேக்கா இருக்கிறாங்க? என் காதலும் கை கூடல, எங்க அண்ணனும் கை விட்டுட்டாரு. இங்க பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க இங்கேயே தங்கிக்கிங்க. விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா? தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? கிடையாது இது ஏழை படும் பாடம்மா, உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனே. மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன
சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா அள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா மாடியின் தங்க கலசம் மண் படலாமா ஓஹோ சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா நடக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா இதா பார் முரளி தம்பி, இத்தனை நாளா ஒன்னா இருந்தீங்க, இப்ப உங்களுக்கு குடும்பம் வந்துருச்சு. தம்பி ஏதோ ஒரு பொண்ணு விரும்புறான், ஒரே குடும்பத்துல இருந்தா ஒத்து வராது. அவனுக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடுத்துரு. ஆமாங்க, 50 100 வேணுனாலும் அண்ணங்கையவே எதிர்பார்த்துக்க முடியுமா? 1000 தான் அண்ணன் தம்பி உறவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு குடித்தனை வேணும். என் சொத்தை பிரித்து கொடுங்க. என் கூட்டாளி பகவான் நானும் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். டேய் டேய், இவனை நம்பியாடா ஆரம்பிக்கிறேங்கிற? இவனை நம்பணும் ஊடலாம் நடுத்தரவில் தானே நிற்கிது. டேய், எனக்குன்னு யாரா இருக்கிறாங்க? என் உசிரே நீ தாண்டா. டேய், உங்க அண்ணி கிடக்குறாடா, அவளை விட்டுறா. என் சொத்து நீ தாண்டா. ஏங்க, இவன் ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடுறானே, நீங்க எல்லாம் பஞ்சாயத்து வந்துட்டீங்க. ஆமாப்பா, தம்பி தான் கேட்க சொன்னாப்ல. என்னைக்கா இருந்தாலும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய சொத்து தானே, பேசாம பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே. ஆமா, உன்னை தெரியாம தான் கேட்குறேன். எங்க குடும்பத்தை தலை வைத்ததுக்கு நீ யாரு? எங்க குடும்ப விஷயத்த நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அண்ணா, யார்கிட்ட பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா? நாயத்தை யாரு வேணாலும் கேட்கலாம். டேய், என்னடா நாயங்கிற நடத்திங்கிற? நீ பள்ளிக்கூடம் போனதுல இருந்து உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்குது, அதுக்கெல்லாம் என்னடா பண்றது செலவு? ஓ, படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? எனக்கு மட்டும் பர்சனலா எந்த செலவு இருக்காதா? டேய், நீ
சேக்காளியோட சேர்ந்து தெரியாதனமா சொத்தெல்லாம் வந்து குடிச்சு தீர்த்துப்பிட வேண்டியதாண்டா. நம்ம அப்பா அந்த காலத்திலேயே சொத்தையெல்லாம் என் பேர்ல உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஓ, ₹1 செலவு பண்ணாலும் அதனால தான் நீ கணக்கு கேட்டுட்டு இருக்கிறியா? நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் உயிர் எழுதி வச்சிருப்பாங்களே தவிர அது சுத்த கரையும் கிடையாது. டேய், சுத்த கரையுமே பண்ணாலும் உன் சொத்தை நான் என்னடா பண்ண போறேன்? அதாவது நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் உன் சொத்தை பொறுப்பா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு மேல நீ எக்கேடு கட்ட நாசமா போன எனக்கு என்னடா? ஏப்பா இப்படி வாதாடுற பண்ணா தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல? உண்டான கணக்கு கொடுக்க வேண்டியதானப்பா. என்னையா அர்த்தங்கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? அவன் படிச்சுட்டு தானே இருக்கிறான். படிப்பு முடிக்காத சும்மா சொத்தை பிரிச்சு எப்படி போய் சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியும்? அப்படின்னா படிக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் கொண்டாடி கட்டாம இருக்க முடியுமா? வேண்டாப்பா, நாளைக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அவனை நாசமா போய் சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பேசக்கூடாதுப்பா. ஏங்க பின்ன என்னங்க, படிக்கிற வயசுல படிக்கிறதுக்கு புத்தகம் கேட்டா வாங்கி கொடுக்கலாம். ஏங்க படிக்கிறதுக்கு பொண்டாட்டி கேட்கறாங்க, எப்படிங்க வாங்கி கொடுக்க முடியும்? படிக்கணுங்கிற அக்கறையில பேசுறியா இல்ல சொத்து போயிருங்கிற பயத்துல பேசுறியா? உன் தம்பி ஒன்றும் பச்சை புள்ள இல்ல, பருவத்துக்கு வந்தாச்சு. ஒந்தடி பிள்ளைன்னு வந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். எட்டி காய்ச்சா என்ன, எருக்கும் மலர்ந்தா என்ன? குட்டி போட்ட பொட்ட நாயி உடம்புடமா பால் கடந்த நமக்கு என்ன? வாடா புது மாப்பிள்ள, என்னடா 2 நாளா அந்த பக்கம் ஆளியே காணோம்? முதலாளி, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும். என்னடா வேலை, நீயே பண்ணிக்கிறன் ஆகிட்ட. இருந்தாலும் பழச மறக்காம ஏன் கம்பெனிக்கே வேலைக்கு வர? ஆமாம், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 2 நாள் லீவ் கேட்குறிய, அப்படி என்னடா விசேஷம்? அது வந்துங்க, வழியில் போகிற கோணங்கி என் வீட்டு பக்கம் வந்தான். அந்த தருதலை கம்முன்னு போகாமல் என் கையை பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு கண்டை இருக்குதாம்மா. அதனால் மதியத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வர சொன்னான். அதுக்கு தான் அதுவும் இல்லாத நான் தனியாக போகக்கூடாதான், என் பொஞ்சாதியும் சேர்த்தி விட்டு போகணுமா, அப்போ தான் தோசை கலையுமா. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கூட கோயிலுக்கு வர்றதுக்கு உன் பொண்டாட்டி சம்மதிச்சிட்டாளா? அது என்ன எதுவும் கேட்கலைங்க, கேட்டாலும் ஒன்றும் சொல்லாதுங்க. அது இது வரைக்கும் சின்னம்மாவை இது வரைக்கும் நான் எங்கேயும் கூப்பிட்டு போனதில்ல. அதுவும் இல்லாத என் வீட்டுக்காரிக்கு வேற நேரம் சரின்னு பூசாரி வேற சொல்லிட்டான். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றா என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. அவன் மேலே நான் உயிரியே வச்சிருக்கிறேங்க. அது சரிப்பா, நீ அவ மேல உசுர வச்சிருக்கிற, அதே மாதிரி அவ உன் மேல பாசமா இருக்கிறாளா? அது என்னன்னு அதை கேட்டால் தானே தெரியும். டே,
கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீ வேலை செஞ்ச அலுப்புல கம்பெனிலேயே படுத்துக்கிட்ட. இதுக்கு மேல வீட்டுக்கு போய் நேரமா படுத்துக்கணும்டா. ஏன்னா விளக்கு வைக்கிற நேரத்தில் வீட்டுக்கு போனா தானே நம்ம பொண்டாட்டி நமக்கு சொந்தமா இருப்பா. அது ஒன்றும் இல்லை முதலாளி, பழக்க தோஷமாகி போச்சுங்க. நானும் 4 நாளைக்கு ஒரு டைம் போயிட்டு பாட்டு வந்துடுறேங்க. பைத்தியக்காரா, 4 நாளைக்கு ஒரு தரம் போய் பார்க்க அது என்ன பருத்தி காடு நினைச்சியா? பன்னிகாரிடோ பன்னிகாரி. ஐயோ கடவுள் பேர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதே எங்கள் மாமா இருந்தால் எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் வேறு செத்து போயிட்டாரு. வேலு, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாடி பத்தி ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்கடா. என் பொஞ்சதி பற்றி என்னையா அப்படி பேசுகிறாங்க? ஆமா, உன் வீட்டுக்கு யாரோ ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கம்மா. அவன் யாரப்பா? அது ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டுக்காரியோட ஒன்றா படித்தவனா. அவனும் என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லை. இதே இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்தான். தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னான். அதனால் ரேக்காவும் கேட்டுச்சு. அதனால் இருந்துக்கன்னு சொல்லிட்டேன். நானும் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டா அலுப்பில் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுது. நானும் இங்கேயே தூங்கிடுறேன். அதனால் அவனுக்கும் தங்கறதுக்கு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், ரேகாவுக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும். வேலு, பாலுக்கும் காவலா இருக்கிற, ஆனா பூனைக்கும் தோழனா இருக்கிறியே, புரியல? புரியல. கருவாட்டை காய வச்சு பூனைய காவலை வச்சா என்னடா ஆகும்? முதலாளி, பூனைய எல்லா கருவாடும் தின்னுபிடும் முதலாளி. சரிடா, நெருப்புக்கும் பக்கத்தில் பஞ்சக்கோட்டை போய் வச்சா அது என்னடா பண்ணும்? அது பத்தி எரிஞ்சு போயிருமில்ல, முதலுக்கெல்லாம் நஷ்டம் வந்துடும் முதலாளி. ஆமா, இது மட்டும் வக்கடியா வாய்க்கிலேயே பேசு. மக்கு பையன. டேய், ராத்திரி நேரத்தில் ஒரு வயசு பையனை வீட்டில் இருக்கிறான, ஏதாச்சும் தப்பு தண்டனை நடந்துட்டா என்னடா பண்ணுவ? முதலாளி, இது எனக்கு தெரியாதே போச்சு முதலாளி. இதெல்லாம் என் மாமா இருந்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. டேய், அவளுக்கும் ரேகாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிட்டு தான் என் காதால கேட்டேன். டேய், அது கொழுந்தா இருக்கும்போது கிள்ளி எஞ்சிடணும். இல்லைன்னா கோடாளி போட்டாடா வெட்ட முடியும். இல்லையே, அவன் ரொம்ப நல்ல பையனு, ரேகா வேற சொன்னிச்சு. டேய், ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லவனா தாண்டா இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்கள கெட்டவங்கள மாத்திரும்டா. என்னமோ சொல்றீங்க, என்னால் நம்பவே முடியல. சரி, எனக்கு நேராச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. டேய் இடுபா, அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டோம், அனுபவம் தெரியாம இருக்கிறான்டா இவன். அவளை எப்படியாவது நம்ம வளைச்சு போடணும்டா. நீ என்ன பண்றீங்கன்னா அவளை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை என்கிட்ட தெரிஞ்சு சொல்லு. ஓகே பார்ட்னர், போய் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். வா போலாம். ரேகா, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியா? சொல்லுங்க மாமா, நான் உங்களை எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? சரி, இனிமேட்டு நம்ம வீட்டுக்கு உன் ஃப்ரெண்டை வர வேண்டான்னு சொல்லிப்பிடியா? ஏன் மாமா, என்னாச்சு? இல்லை, என் முதலாளி சொல்றாரு, உடுத்துற துணியில அழுக்கு இருக்கலாமா, ஆனால் உள்ளத்தில் அழுக்கு இருக்கக்கூடாதுன்னு. நான் சொல்றது உனக்கு என்ன புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேகா, கரைப்படாத உன் பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஊருக்குள்ளே உனக்கு ஒரு கெட்ட பேர் மாதிரி உருவாக்கி விட்டாங்க.
அதை நீங்கள் நம்புறீங்களா மாமா? நான் நம்பலை. இருந்தாலும் 4 பேர் 4 விதமாக பேசினா அது என்னால் பொறுத்துக்க முடியுமா? இந்த கேடு கெட்டு சமுதாயத்தில் 4 பேர் 4 விதமாக பேசதான் செய்வாங்க. அதுக்காக ஒரு பொண்ணு நல்ல நல்ல துணி போட முடியாது, இல்லைன்னா 4 பேர்த்திட்ட சிரித்து பேச முடியாது. இப்படியெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவன் நல்லவ, இல்லைன்னா அவன் நடத்தையை பற்றி இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது என்னன்னு தெரியல ராகா, உன்னை பற்றி ஏதோன்னு பேசிவிட்டாங்களா? எனக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஏமாம்மா, உங்களை மாதிரி இளிச்சவாயனு கண்டா இலக்காரமாக தான் பேசுவாங்க. அதுக்காக நம்ம சந்தோஷத்தை நாமளே கெடுத்துக்கூடாது. என்ன மாமா? ஏறாக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நான் கொஞ்சம் காட்டானாட்டு இருக்கிறேன், அதனால் என்ன பிடிக்காத போச்சா? மாமா, யார் சொன்னாங்க உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு? உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஒரு காட்டம், நீ அழகாக இருக்கிற, அதுவும் இல்லாத நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற, அதனால தான் ஒரு டவுட்டுக்கு தான் உன்னை கேட்டேன். மாமா, உருவம் எப்படி இருந்தாலும் உள்ளந்தான் மாமா அழகு. பேசுகிறவங்க அவங்க கிடக்குறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்து சாப்பிடுங்க. எனக்கு கல்யாணம் நடன கூட தெரியாம இந்த மனுஷன் காட்டு வேலைக்கு போயிட்டானே. ஷோ, பொண்டாட்டியோட ஆசையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஷோ, இப்படி ஒரு காட்டானை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை காண்றது? நான் காலம் முழுக்க காஞ்சிதான் கிடக்கணும். அதை பத்தி கவலைப்படாத நதியா, அதுக்கு தான் நான் இருக்கிறல்ல. பார், கட்டண புருஷன் கண்டுக்காம போனாலும் கள்ள புருஷன் நான் இருக்கும்போது கவலை விடு. இப்படி ஒரு நாட்டு கட்டைய நடுவூட்டில் வச்சுக்கிட்டு காட்டுக்கு போய் கட்டையை பிறந்துகிட்டு இருக்கிறான் ஓ புருஷன். பொண்ண ரசிக தெரியாத நான் கட்டிக்கிட்டா இப்படி நாதியத்து போய் தாண்டி கிடக்கணும். இந்த வாடிய மலரை தேடிய வேண்டா, நான் இருக்கிறேன், கவலை விடு. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், நீ பதறி போய் நிக்கிற. பின்ன பதறாம என்னங்க பண்ண சொல்றீங்க? இவ்வளோ நாளா நம்ம ஊருக்கு வெளியில யாருக்கும் தெரியாம உல்லாசமா இருந்தோம். இப்ப என்னன்னா வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. யாராவது பார்த்துட்டு என்னங்க ஆகிறது? இங்க பாருங்க, சீக்கிரமா போயிருங்க. என் புருஷங்க இது வந்துட போறா. நான் வேணா நைட்டு 9 மணிக்கு மேலே ஊருக்கு வெளியில் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ போங்களேன் ப்ளீஸ், போங்க. அடா, ஏன் பயப்படுற? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு பயப்படுற? ஏய், உன் புருஷனை பற்றி தெரிஞ்சிக்காமையாயா நான் உன் வீட்டில் கால் எடுத்து வச்சிருப்பேன். அவன் வரத்துக்கு பொழுது ஆகும். நீ மட்டும் சரின்னு சொன்னா போதும், பொழப்ப பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பில்ல. இந்த பிரபஞ்சத்துல மனிதனோட வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான். இளமை இருக்கும்போது இன்பத்தை அனுபவிச்சுக்க வேண்டியும். இப்போ அதுக்கு போய் இப்பெல்லாம் கட்டுப்பாடு பண்பாடுன்னு பேசிக்கிட்டு கடைசியா மண்ணுக்கு எறையாற போற உடம்ப இந்த மனுஷன் அனுபவிச்சா என்ன தப்பு? இப்படி பேசி பேசியே ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்னை மயக்கிடுங்க. சரி இருங்க, நான் போய் வேற சேலை கட்டிட்டு வரேன். ஏய் நில்ல, ஏண்டி சீடி நான் அவுக்க சொல்றேன், நீ கட்டுறன்னு சொல்ற? அதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. வா, நம்ம ஆவற வேலையை பார்ப்போம். என்னங்க அது? கண்ண நடத்துல நீங்க பாட்டு கை வைக்கிறீங்க. கண்ணா, என் புருஷனால எதுவுமே ஆவறதில்ல. ஏண்டி உன் புருஷன் ஒழுக்கமா கை வச்சிருந்தா நீ ஏண்டி என்கிட்ட வர? ஆவாத புருஷனை கட்டிக்கிட்டு தானே இப்படி அடுத்தவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. இதுக்கு மேல என்னால பொறுப்பட முடியாது.
புரட்டி எடுக்கிற வேலையை பார்ப்போம், பாப்பலாம். என்னது ஆம்பளை செருப்பு கிடக்குது? மாப்பிள்ளை மதுரைக்கு போறேன்னு போன் பண்ணாரு. இந்த செருப்பு யார் தான் இருக்கும்? அம்மா நதியா, நதியா, உள்ள என்னம்மா பண்ற? அப்பா யாரு அப்பா ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சப்பா, அது சரி பண்ண எலக்ட்ரிஷியன் வந்திருந்தாரு. ஓ ஏமா வேலைக்கு வந்தா எதுக்குமா வேட்டை சுட்டிட்டு வர்றான்? ஓடி பாவி, சண்டை என் குடும்ப மானத்தையே குடி தோண்டி போச்சு. நீதான் என் பவனு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுடி. ஐயோ, ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நடத்த கட்டவளை கட்டி வச்சுட்டேன்னு. அம்மா தாயே, இந்த கூத்து எத்தனை நாள் நடக்குன்னு தெரியலையே. கள்ள புருஷனை வச்சுக்கிட்டு கட்டண புருஷனுக்கு துரோகம் பண்ற இந்த ஊர்ல ஒவ்வொருத்தையும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அடியே பெத்தம்மாவ நீ தடுமாறி போனதனால தாண்டி நான் தடுமாறி நிற்கிறேன். இந்த கண்ணைக்கு வாழ்ந்த மண்ணல உன்ன மாதிரி மானகட்ட தேவையாளர்கள் இருக்கிறதுனால தாண்டி. கடவுளே, அம்மா, தங்கத்தையும் தகரத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டனே. இதெல்லாம் கண்ணல பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ, எங்க அப்பா செத்துட்டாரு. அப்பாடா, நல்ல வேலை இந்த கிழமை போய் சேர்ந்தான். உயிரோட இருந்திருந்தா ஊருக்குள்ள போய் என் மானத்தையும் வாங்கியிருப்பான். கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே போயிருச்சு. ஏண்டா சாகிறத கூட இத்தனை டைலாக் பேசுறேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? சரி, வேற வழியே இல்லை. அழுகிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நேரம் பார்த்து எனக்கு அழுவாச்சி வேற வந்து தொலைய மாட்டேங்குது. கடவுளே, அப்பா, ஐயோ, அழுகையே வர மாட்டேங்குது. கடவுளே, இந்த கொட்டல் சுகத்துக்காக ஐயோ நடிச்சுதான் ஆகணும் போல. அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டியேப்பா. மூச்சுக்கு 300 தடவை தங்கம் தங்கம்னு சொல்லுவியே, இப்படி என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டியேப்பா. அப்பா, நதியா, என்னமாச்சு?
எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. இனிமே எங்க அப்பாவை என்னால பார்க்கவே முடியாதுங்க, முடியாது. ஆமா, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு. ஏதாச்சும் அதிர்ச்சியான செய்தி அவர் மனசுக்கு ஏதாவது பாதிச்சிருக்குமா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்ன பாருங்க மாமா, மறந்துட்டோம். அப்பா என்னங்க, எங்க அப்பா தாய்க்கு தலை பிள்ளையா இருந்து என் மேல பாசம் காட்டி வளர்த்தாருங்க. இன்னைக்கு எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு எவ்வளவு நல்ல மனுஷன்னு தெரியுமாங்க. எனக்கு எங்க அப்பாவை அடக்கம் பண்ணணுங்க. நீங்க சொந்த மதத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காத மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஊருக்குள்ள நல்லவர்னு பேர் எடுத்த உத்தமருங்க அவரு. என்ன மருமகனா நினைக்காம பெத்த மகனா நினைச்சு பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அந்த நிலைமை வரணும். மாமா என்ன பாருங்க மாமா. ஏப்பா எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே? ஆமா, இவனுடைய பையன் வேற இல்ல, யார் காரியம் பண்றது? நான் இருக்கிறேங்க, நான் இருக்கிறேன். பெத்தாத்தான் பிள்ளையா? நான் அவருக்கு மருமகள் இல்லைங்க, அவருக்கு மகனா இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய ஈமையை சடங்கெல்லாம் நானே பண்றேங்க, நானே பண்றேன். தங்கத்துக்கு மாற்று உண்ட திருந்தாம போச்சே ஊரு சனந்தா.